தொடர்ந்து வெளியேறத ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது என்ன பின்னடைவுன்னு நீங்க சொல்றீங்களே, எந்த விதத்தில் பின்னடைவு? அதெல்லாம் நீங்க அதை விடுங்க. பின்னடைவுன்னா கழகத்திற்கு என்ன பின்னடைவு? இங்க நிக்கிறவங்க எல்லாமே புரட்சி தலைவர் எம்ஜிஆரால அடையாளம் காட்டப்பட்டவங்க தான். புரட்சி தலைவி அம்மாவால அடையாளம் காட்டப்பட்டவங்க அத்தனை பேர் அண்ணன் எடப்பாடியாருக்கு பின்னாடி தான் நிக்கிறோம். எல்லா தமிழ்நாடு பூராவுமே மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் எல்லாரும் அண்ணன் எடப்பாடியாருக்கு பின்னாடி தான் இருக்கிறாங்க. எப்படி பின்னடைவு நீங்க எப்படி சொல்ல முடியும்? ஒரே ஒருத்தர் போன உடனே பின்னடைவு ஆயிடுமா? ஆகாது. இது எம்ஜிஆர் போட்ட விதை. அம்மா செத்து கொடுத்த ஆட்சி கட்சி இது. இந்த கட்சி அழியுமா? யார் தொட்டாலும் தொட்டவங்க மட்டும்தான் பாதிக்கப்படுவாங்களே தவிர அதில் இருக்கிறவங்க பாதிக்கவே மாட்டாங்க. பின்னடைவு ஏற்படாது. இது தவறான பிரச்சாரம். ஏற்கனவே இப்போ டிடிவி அப்புறம் ஓபிஎஸ் அப்புறம் சசிகலா இப்போ தொடர்ந்து செங்கோட்டையன் போயிருக்காங்க. இது வந்து ஒரு கட்சிக்கு ஒரு வீழ்ச்சி மாதிரி தான். ஒன்று சொல்லட்டுமா? ஒன்றிணைவோம் சொல்றாங்கல்ல. முதல்ல இவங்க 4 பேரை ஒன்றிணைய சொல்லுங்க. இந்த 4 பேரை ஒன்றிணைய சொல்லுங்க. அதுக்கு பிறகு மீதியை பேசலாம். நாங்க எல்லாம் ஒன்னா தான் இருக்கோம். ஒன்றியம், நகரம், வட்டம், கிட்டம், கிளை எல்லாம் நாங்க ஒன்னா தான் இருக்கோம். அதே கொடி, அதே எம்ஜிஆர், அதே அம்மா, அதே ரெட்டலை, நாங்க எல்லாரும் ஒன்னா தான் இருக்கோம். ஒன்றிணைவோன்னு வெளியில பேசுறவங்க 4 பேரை முதல்ல ஒன்னா வர சொல்லுங்க, அப்புறம் பேசலாம். வருகின்ற தேர்தலுக்கு முன்னாடி அதிமுக ஐசியூல அட்மிட் ஆக போறாங்கன்னு சொல்லி உதயநிதி சொல்லியிருக்காரு. அவரை பார்த்தா தான் ஐசியூல இருக்கிற மாதிரி இருக்கிறாரு. நாங்கெல்லாம் நல்ல வலுவா தான் இருக்கோம். இங்க பாருங்க, பின்னாடி எல்லாரும் வலுவா இருக்கும். அங்க பாருங்க, எல்லாரும் வலுவா இருக்கும். யாராவது சோர்ந்து போயிருக்காங்களான்னு பாருங்க. எல்லாம் சிரிச்ச முகத்தோட இருக்காங்க. சொல்றவங்களுக்கு தான் ஐசியூக்கு போகணும்னு ஆசையா இருக்கு போட்டிருக்கு. அதனால அவர் திரும்ப சொல்லிட்டு இருக்காரு ஐசியூ. வெளிநாடு பணம் போயிட்டு வந்திருக்காரு. 5000 கோடிக்கு மேல முதலீடு தொடங்கட்டும். முதல்ல தொடங்கட்டும். பேப்பர்ல தானே வந்திருக்கு. இன்னும் அவங்க வந்து இடத்த பார்த்து சட்ட ஒழுங்கை சரி பண்ணி, தண்ணி இருக்கா, லைட் இருக்கா, பாதை இருக்கா, ரோடு இருக்கா, கொலை இருக்கா, கொள்ளை இருக்கா, கஞ்சா இருக்கா, இதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகுதான் தொழில் பண்றவங்க கால் வைப்பாங்க. அப்ப பாத்துக்கலாம்.